அநியாய ஷேயோ கொரியன் ஃபுட்டை சாப்பிட்டு நம்மளுக்கு நம்மளோட டேஸ்ட்டுக்கு அது வந்து செட் ஆகுதா, கொடுக்குற ப்ரைஸுக்கு ஒர்த்தா, எல்லாத்தையும் செக் பண்ணி உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். ஆக்சுவலி ஐ எம் ஃபர்ஸ்ட் டைம் கொரியன் ரெஸ்டாரண்ட். ஃபுல்லி மை பாடி ஃபுல்லி ஒன்லி இந்தியன் ஃபுட் ஒன்லி. அதே மாதிரி பேசிக்காகவே எங்கள் ஃபேமிலியே வந்து பிறந்ததுலேருந்தே என் பர்த்டே ஆனால் டிஃப்ரெண்ட் கண்ட்ரியில் போய் சாப்பிடுவோம். அதனால் இதெல்லாம் வந்து எனக்கு யூஸ் பண்ணுறதுலாம் வந்து எனக்கு வந்து ஒரு சாதாரண விஷயம். அடங்கு இது வேற ரொம்ப பிளெயின் ஆகிடுது. 900 ரூபாய்க்கு அநியாய ஷேயோ. ஆக்சுவலாக வணக்கம்ன்றதை நான் கொரியனில் சொன்னேன். அதை வந்து ரிப்பீட்டடாக அழுத்தி சொல்லிகிட்டே இருந்தான்னு வச்சுங்க, அநியாயம் செய்யன்ற மாதிரி தான் இருக்கு. பட் அநியாய ஷேயோ அப்படின்றது வணக்கமா. எஸ், இன்னைக்கு வந்து கொரியன் ஃபுட்டு தான் வந்து சாப்பிட்டு ரிவ்யூ பண்ண போகிறேன். தமிழ்நாடு ஃபுட்டு, ஆந்திரா ஃபுட்டு, கேரளா ஃபுட்டு எல்லாமே சாப்பிட்டு கீழிச்சிட்டேன். அதனால் இப்போ கொரியன் ஃபுட்டை சாப்பிட்டு நம்மளுக்கு நம்மளோட டேஸ்ட்டுக்கு அது வந்து செட் ஆகுதா, கொடுக்குற ப்ரைஸுக்கு ஒர்த்தா, எல்லாத்தையும் செக் பண்ணி உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். அதுக்காக நான் வந்திருக்க இடம் வந்து ஹனா ரெஸ்டாரண்ட் கேஃப். இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது. பல வருஷமாக நான் இங்கே தான் கிடக்கிறேன். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே நான் போனதே கிடையாது. ஸோ அவங்களோட ஃபுட்டு நம்மளுக்கு செட் ஆகுதா இல்லையா, நம்மளுக்கு எப்படி டேஸ்ட் இருக்குது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. உள்ள ஒரு சீன் சாப்பிட்டு இருந்தது, அப்படியே வச்சுட்டு போயிட்டுருக்காங்க பாருங்க. இது தெரிஞ்சு 2000 ரூபாய் 2500 வரும். வந்தாச்சு உள்ள. எங்களோட மெனு வந்திருக்கு. அதில் எனக்கு என்ன படிக்க தெரியுனே தெரியல. ஏதோ ஒன்று இருக்கு. என்ன பிரதர்? வாட் இஸ் பிரதர்? So this one is cinnamon tea. சினமன் டீ. Yeah. இட் இஸ் காம்ப்ளிமெண்ட்ரி. Yeah, it's complimentary. இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, டேபிள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கால் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது. நம்ம தொட்டால் போதும், அங்கேருந்து வந்து என்ன வேணும் இதை கூப்பிட்டீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்களாம். 1க்கு 2 மெனு இருக்குது. 2 மெனுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து சும்மா அந்த மாதிரி இருக்குது. பயங்கர எக்ஸ்பென்சிவான ஒரு ரெஸ்டாரண்ட் இது நம்மளுக்கு. ஓகே, நம்ம இதில் வந்து எப்படி என்ன செலக்ட் பண்ணுறதுன்னு ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது. அப்படியே ஆராய்ஞ்சி பார்த்ததில் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். ஒரு 2000 ரூபா பட்ஜெட்டில் ஒரு 3 ஐட்டம் சாப்பிட்லான்னு இருக்கேன். பெல் அடிக்கிட்டா வருவாங்க பாரு எங்கள் சிங்க குட்டிங்க. ஓ, ஆக்சுவலி வி செலக்டட் 3 ஐட்டம். தட் salmon asmomaki is available. Yeah, it's available. Okay, this one chapachi. That is like a transparent lotus. Third one வந்து katasudan. Only 3 items. Thank you. Actually, I am first time Korean restaurant. I'm fully my body fully only Indian food only. This is first time I'm eating Korean. Okay. Thank you. ஆக்சுவலாக அவர் என்னை பார்த்து சிரிக்கிறாரு. அவன் தெரிஞ்சு தான் வந்திருக்கானா இல்லை தெரியாமல் வந்திருக்கானா, அவருக்கே ஒரு கன்ஃபியூஸாக இருக்குது. ஏதோ சொல்கிறான், வேறு கூட சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் போயிருக்காரு. அந்த சைடு கொரியன் சாப்பிட்டுக்கிறாங்க. சும்மா அவங்களாம் வந்து வண்டியில் எடுத்துன்னு வந்து கொட்டுறாங்க. அந்த ரோடு போகும்போது அந்த ஜல்லி கொட்டுறதுக்கு வண்டி வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி அந்த வண்டியில் எடுத்துன்னு வந்து கொட்டுன்னு கொட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க சாப்பிட்ற பில் மட்டும் 8000 ரூபாய் வந்துடும் பொழுது. பாருங்க, சாப்ஸ்டிக் வந்து இங்கே இரும்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாப்ஸ்டிக்கில் சாப்பிட்றதுலாம் நம்ம மேட்ரே இல்லை. நம்ம சேலஞ்செல்லாம் பண்ணியிருக்கோம், 1 டே ஃபுல்லாக சாப்ஸ்டிக்கில் சாப்பிட்ற மாதிரி. மூஞ்சிய பாரு, சேவிங் பண்ண மலை குரங்கு மாதிரி. அதே மாதிரி பேசிக்காகவே எங்கள் ஃபேமிலியே வந்து பிறந்ததுலேருந்தே என் பர்த்டே ஆனால் டிஃப்ரெண்ட் கண்ட்ரியில் போய் சாப்பிடுவோம். அதனால் இதெல்லாம் வந்து எனக்கு யூஸ் பண்ணுறதுலாம் வந்து எனக்கு வந்து ஒரு சாதாரண விஷயம். இது தங்கதுரை ஒரு அளவுக்கு மேலே பண்ண சினமன் டீன்னு ஒன்று கொடுத்தாங்களே, இந்த இப்போ தான் குடிக்க போகிறேன். ஆஹா, ஜீரக தண்ணி அது ஒன்று கொடுப்பாங்க கேரளாவில், அந்த ஆரஞ்சு கலரில் இருக்குமே, சேம் அதே மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக ஆர்டர் கேட்டு போனவர் வந்து உள்ளே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் பேசின்னு இருப்பார். மாப்பிள்ளை ஒருத்தன் ஒன்றுமே தெரியாது மாப்பிள்ளை, அவங்க வந்து பெனாத்தினி அந்த ஃபோட்டோவை பார்த்து ஆர்டர் பண்ணியிருக்கான் மாப்பிள்ளை. அதே மாதிரி அவனை பார்த்தா ஒரே சந்தேகமாக இருக்குது, கையில் காசு எடுத்துன்னு வந்தானா இல்லையான்னு தெரில. சரி, கடைசியில் நம்ம கூட வேலை செய்ய விட்டுடலாம் அப்படின்னு நினச்சின்னு இருப்பானுங்க எனக்கு தெரிஞ்சு. ஆனால் ஃபோட்டோவில் பெருசாக இருந்துச்சு, இவ்வளோண்டு இருக்குது. This is complimentary. நல்ல வேலை இது காம்ப்ளிமெண்ட்ரியாம்பா. இதை நான் டிஷ்ஷுன்னு நினச்சிட்டேன். முதல்ல இது என்னன்னே தெரியலடா, என்ன கறிடா இது? இது ஏதோ ஆக்டோபஸ் மாதிரி இருக்குது. ஓகே, டன். எதுவுமே புரியாத நம்ம போனோமா, 2 பிரியாணி வாங்கினோமா, வெயிட்டு பார்த்தோமா, பீஸை பார்த்தோமா, டேஸ்ட்டு பார்த்தோமான்னு இருந்தோம். நம்மளுக்கு சத்தியமாக என்னன்னே புரியல. ஏதோ ஒன்று வந்துருக்குது. ஓகே, சூப்பர். ஃபஸ்ட்டு நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி சாப்பிட்றலாம். இது வந்து கிம்ச்சி சிக்கனில் செஞ்ச ஒரு ஐட்டம் இது. அடங்கு இது வேற.
ஓகே, டேபிளே நாஸ்தி பண்ணுறோம் உங்களுக்கு. இதில் சாப்பிட்டு தான் ஆகணும் நம்ம. ஸோ அதுக்கு தான் காசு பே பண்ணுறோம். சிக்கன் மாதிரியும் இல்லை, வெஜிடபிள் மாதிரி இது. என்ன டீம்னா மேட்ச் காரசாரமாக இருக்குது. இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனாலும் ஆச்சரியப்பட விஷயம் இல்லை. நெக்ஸ்ட்டு டோஃபு, இது முட்டையில் பண்ணது. இது நல்லா இருக்குப்பா. நெக்ஸ்ட் வந்து இது சிக்கன் ஏதோ பேர் சொன்னார். உள்ள சிக்கன் இருக்குமா, மைனஸு, கேரட்டு அண்டு ஆனியன்லாம் இருக்குது. ஸோ நாங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம். ஆஹா, இது செம்மையாக இருக்குப்பா. டாப்னாச்சு. இது காம்ப்ளிமெண்டரில் இது வேறு லெவலில் இருக்குது. இது வெஜிடபிள், அரைக்கீரை, சிறுகீரை, அந்த மாதிரி ஒரு கீரை. இது கீரை டேஸ்ட் தான் வந்து ரொம்ப கசக்கல, நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது வந்து ஃபஸ்ட்டு இது, செகண்ட் இது, தேர்ட் இது, ஃபோர்த்து தான் இது. நெக்ஸ்ட்டு வந்து சால்மோன் ஒசோமோக்கி. இது வந்து ஃபிஷ்ஷு தான் இது. இது கூட ஒரு சாஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சாஸ் தொட்டு தான் சாப்பிடணுமா. நம்மளது உள்ளே வந்துச்சு. வந்துடா வெளியே வந்துடா வந்துட்டான். உள்ளே இருக்க மீட்டு வந்து ராவாக இருக்குது. சாப்பிடும் போதே பச்சையாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது. தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது. இந்த சாஸை தொட்டு சாப்பிட்டாலும் 2 தடவை பெரட்டி சாப்பிட்டாலும் அப்படி தான் ஃபீல் ஆகுது. இங்கே ஒரு டிச்சு நல்லா பற்றியாச்சு. நம்ம ரேட்டிங் கொடுக்கணும். ஏன்னா இது வந்து நம்ம 500 ரூபா பே பண்ணி வாங்கியிருக்கோம். 500 ரூபாய்க்கு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. வீடியோ பார்க்குற கொரியன் சேர தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு எப்படி டேஸ்ட்டு ஃபீல் ஆச்சோ அதை நான் சொல்கிறேன். எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை இது. 500 ரூபாய்க்கு வெறும் குவான்டிட்டி ஒன்றுமே கிடையாது, குவாலிட்டி நல்லா இருக்குது. மீட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. டேஸ்ட்டு ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு 2.5 தான் தரணும். ஏன்னா இவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்க. ஓகே, நம்ம ஆளுங்களுக்கு எனக்கு பிடிக்காது எனக்கு தெரிஞ்சு. நெக்ஸ்ட் ஐட்டம் போயிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து சாப்சே. இது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 900 ருபீஸு. இது சிக்கனு. ஆக்சுவலாக மண்புழு மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த நூடுல்ஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குமா. இது கூட வந்து கேப்சிகன், டொமேட்டோ அண்டு ஆனியன் அப்புறம் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம ஊர் நூடுல்ஸ் மாதிரி தான் இருக்குது, பட் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். நாங்கள் சாப்பிட்லாம். உள்ள இருக்க அந்த சிக்கனு அதெல்லாம் நல்லா இருக்கு. இந்த நூடுல்ஸ் வந்து டேஸ்ட்டு வந்து கொடுக்கவே மாட்டுது. மற்ற டேஸ்ட்டை போய் இது வந்து ஆஃப் பண்ணிவிடுது, ரொம்ப ப்ளெயின் ஆகிடுது. 900 ரூபாய்க்கு ஒர்த்தே கிடையாது. ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா 900 ரூபாய். குவான்டிட்டி நிறைய கொடுத்துருக்காங்க, குவாலிட்டி ஓகே, டேஸ்ட்டில் முக்கியமாக விட்டாங்க. ஸோ வந்து இது வந்து ஒரு 3 ரெடி கொடுக்கலாம் 5க்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கட்ஸுடான். இதில் வந்து கிறிஸ்பி சிக்கன் மாதிரி இருக்குது. உள்ள மேலே வந்து ஆனியன் அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருக்காங்க. உள்ள ரைஸ் வேறு இருக்குது, ப்ளஸ் மைனஸ் ரைஸோட எல்லாத்தையோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். எப்படி இருக்குன்னு சிக்கன் வந்து ஒரு 3/4 கிலோ சிக்கன் போட்டிருப்பாங்க பொழுது. அவ்வளோ சிக்கன் இது உள்ள. இதுதான்ப்பா கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. சந்தோஷமாக சாப்பிட்றோம் ஓரளவுக்கு. நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. 700 ரூபாய்க்கு குவான்டிட்டியும் அதிகம், பீசஸும் அதிகம், ரைஸும் அதிகம், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு, குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. ஸோ வந்து இது வந்து 3.8 கொடுக்கலாம். உண்மையிலே அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மக்களே ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. வயிறு கடப்படாந்து கண்டதை சாப்பிட்டதில். ஸோ பில்லும் வந்தாச்சு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸோட நான் சாப்பிட்டது எல்லாமே 2205 ரூபா. 2000 ரூபாய்க்கு மேலே மொய் வச்சுருக்கிறேன். சாட்டிஸ்ஃபைடான்னு கேட்டிங்கன்னா சாட்டிஸ்ஃபை கிடையாது. அது ஆக்சுவலாக நம்ம ஃபுட்டு கொரியன் ஃபுட்டுனால நம்மளுக்கு அந்த மாதிரி மேபி கொரியன்ஸ்க்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு எந்த ஹோட்டலில் சாப்பிடணும்னு கமெண்டில் போடுங்க. அம்ஷாபிதா அனியா ஷோ. அது வந்து நன்றி வணக்கம் தேங்க்யூன்றதை கொரியனில் சொன்னேன். பாய்.